பொதுச் செயலாளராக இருந்து மாநில அளவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்து அதற்கு பிறகு அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆகி அதற்கு பின்னாலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக மாறி அவருடைய வாழ்க்கையில பல சாதனைகளை படைத்திருக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றவர். அது மட்டுமல்ல, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருக்கு உள்ள சொத்து நான் சொன்னா மக்களுடைய பேராதரவு தான் அவருடைய சொத்து. நாம இப்ப இருக்கிற அரசியல்ல நம்ம பார்க்கிறோம், அதாவது பெருந்தலைவர் காமராஜர் போல யாராவது எதிர்காலத்தில் இருக்க முடியுமான்னு அது பெரிய கேள்விக்குறி. அது போன்ற சபலம் இல்லாம கட்சிக்காக தன்னை உட்படுத்திக் கொண்டு வாழ்நாளையே கட்சிக்காக பயன்படுத்திக் கொண்டு குறிப்பாக பணத்தாசை சொத்து ஆசை எதுவும் இல்லாம ஒரு தன்னிகரற்ற தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார். அதனால்தான் அவர் கரும வீரர் காமராஜர். அதாவது நாம் பல அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கிறோம், பதவி வரும்போது கர்வம் வரும், பதவி வரும்போது மரியாதை குறையும், பதவி வரும்போது நான் தான் பெரியவன் நினைப்பாங்க. ஆனா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பதவி வந்த போது தான் பணிவுலாம் வந்தது. அவர் நோக்கம் எல்லாம் என்னன்னு சொன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அது மட்டுமல்லாமல் அதாவது சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருக்கிறவங்க மேல கொண்டு வரணுன்றதாக திட்டத்தை கொண்டு வந்தார். இப்ப நீங்க பார்க்கணும், தமிழ்நாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி போய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து நடந்து வந்து 45 வருஷமா ஒரே ஒரு அணை கட்டிக்கிறாங்களா பாருங்க, ஒரே ஒரு அணை, ஒரே ஒரு மின்சார உற்பத்தி நிலையம். இந்த நெய்வேலி வந்தது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில, அதே போல சேலம் உருக்கால வந்தது அவருடைய ஆட்சியில, தூத்துக்குடியில துறைமுகம் வந்தது அவர் ஆட்சியில, மேட்டூர் அணை வந்தது அவருடைய ஆட்சியில, கல்லணை வந்து அவருடைய ஆட்சியில, வீடூர் டேம் அவருடைய ஆட்சியில, சாத்தனூர் டேம் அவருடைய ஆட்சியில பல திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்து அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செஞ்சார். பல கல்விக்கூடங்களை திறந்தாரு, பல மருத்துவமனைகளை திறந்தாரு, பல மருத்துவக் கல்லூரிகளை திறந்தாரு, வேலை வாய்ப்பு உருவாக்கினாரு, விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரு. இதெல்லாம் கொண்டு வரனால்தான் அவர் வந்து மக்கள் அனைவரும் பாராட்டினார்கள். அவருடைய எளிமையான வாழ்க்கையை பார்த்தது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து இன்றும், அதாவது அவர் அரசியல் வாழ்க்கையிலிருந்து வெளியே போனாலும் கூட அவருடைய வீட்டில் போய் அவரை சந்திச்சாங்கன்னு சொன்னா அவர் பார்க்கும்போது அவருடைய எளிமையான வாழ்க்கை, ஒரே ஒரு கட்டல், ஒரு அலமாரி, 4 வேட்டி, 4 சட்டை, இவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்தது. அவர் நினைச்சிருந்தா அவரை வந்து சந்திக்க டாடா பிர்லாலாம் வரும்போது கூட அதை அவர் ஒன்றும் பெருசா நினைக்கல. இதெல்லாம் பதவி இருக்கும்போது வருவாங்க போவாங்க, பதவி இல்லைன்னா போனா நம்ம கூட இருக்கிறது தொண்டான்னு நினைச்சாரு அவர் பெருந்தலைவர் காமராஜர். சொல்லுவாரு அவரு, இப்ப பத்திரிகையாளர் கூட எழுதுவாங்க, அதனால நான் அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு குட்டில ஊர்ன பட்டாடுவாரு இந்த 2 பேரையும். அதாவது வெளிப்படையா பேசுவார், எது வேணாலும் வெளிப்படையா பேசுவார். அவர்கிட்ட ஒரு நல்ல குணம், நல்ல ஞாபக சக்தி. ஒரு கிராமத்துக்கு போனா யாராவது ஒரு 5 காங்கிரஸ்காரர் பேரை சொல்லுவார், அவங்க சொல்லி கூப்பிடுவார், அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவார். நகர பகுதிக்கு வந்தா பணக்காரனா இருந்தா நீ இந்த ஏழைக்கு உதவி செய்ய சொல்லுவார், அவங்க செய்வாங்க. ஏன்னா அவர் பேர்ல உள்ள பாசத்துல செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து சமச்சீர் கல்வியை கொண்டு வரோம், கட்டாய கல்வியை கொண்டு வரோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து தீர்க்க தரிசனத்தினால்தான் அவர் தமிழ்நாட்டில் அதை அப்பயே நிறைவேற்றினார். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சொன்னாரு மரியாதைக்குரிய நீலகண்டாரன் சொன்னது போல, நாங்கள் எல்லாம் படிச்சு இப்ப மேல வந்தோம்னு சொன்னா, அதாவது தமிழ்நாட்டில் போய் நாங்கள் சட்டக்கல்லூரியில் படிச்சேன்னு சொன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுத்த எங்களுக்கு இடஒதுக்கீடு தான் நாங்க படிக்க முடிஞ்சது, இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது. எல்லாம் அங்க வந்து எல்லாம் மேல்ஜாதி சேர்ந்தவங்க தான் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. இன்று 69% பிற்படுத்தப்பட்டவருக்கும், தாழ்த்தப்பட்டவருக்கும், மலைவாழ் மக்களுக்கும்
கொடுத்திருக்கிறான்னு சொன்னா தமிழ்நாட்டுல அது வந்து பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் போட்ட உத்தரவு, கவர்மெண்ட் ஆர்டர். இன்னைக்கு அதிமுக திமுக அதை சொல்லிக்கிறாங்க, வெளியில மக்கள் மத்தியில் சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்று வரை உச்ச நீதிமன்றத்தில் அது செல்லாதுன்னு சொல்லி கூட வழக்கு போட்டாலும் கூட தமிழகத்துடைய அந்த உத்தரவு இன்னும் நடைமுறையில் இருக்கு. மற்ற மாநில எல்லாம் 50% தான் இருக்கு. ஆனா இது வந்து அது மட்டும் இல்ல, அவர் வந்து அதாவது கல்வி மட்டும்தான் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை ஒழிக்க முடியாது ரொம்ப உறுதியா இருந்தார். அதற்காக எவ்வளவு பணம் செலவு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுது. அதாவது 2 தலைவர்கள், மகாத்மா காந்திக்கு பிறகு, பண்டித நேருவுக்கு பிறகு, இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு 2 தலைவர்கள் மிக தைரியமா அரசியல் செஞ்சது மட்டுமல்ல, அதாவது 2 பாரத பிரதமர்கள் இந்த நாட்டில் உருவாக்கின அந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் 2 பேரும் தான் உண்டு. அதாவது எப்படி வந்து பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வந்து அவர் பிரதமராக வர்ற வாய்ப்பு இருந்தோம், வானான்னு சொல்லிட்டு அதாவது லால் பகதூர் சாஸ்திரி நியமிச்சாரு, அன்னை இந்திரா காந்தி நியமிச்சாரு. அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவர் பிரதமராக வர வாய்ப்பு இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்கள், மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அன்னை சோனியா காந்தி நியமிச்சாங்க. இப்ப நம்ம பாக்குறோம் இந்த பதவி வரல சண்டை போட்டுக்கிறோம். பிரதமர் பதவியே வானான்னு சொல்லுவாங்க, அன்னை சோனியா காந்தி அதை மனசுல வச்சுங்க. பதவி மட்டும்தான் சுகம் கிடையாது, பதவி வந்தால்தான் உங்களுக்கு பொறுப்பு வரும். பொறுப்பு வந்தா உங்களை எல்லாம் கேள்வி கேட்பாங்க. பதவி வரும் போகும், மக்கள் மத்தியில் இருக்கணும், தொண்டர்கள் மத்தியில் இருக்கணும், அவங்களுக்கு சேவை செய்ய. அதனால்தான் 116வது ஆண்டு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் விழாவை நம்ம கொண்டாடணும். அதனால நம்ம வந்து பதவி நம்ம தேடி போகக்கூடாது, பதவி நம்ம தேடி வரணும். நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்து தேடிதான் பொறுத்தான் பதவி வரும். எனக்கு அந்த பதவி வேணும், எனக்கு இந்த பதவி வேணும் யாரும் கேட்கக்கூடாது. அப்ப கேட்டா அவங்க பலவீனமானவங்கன்னு அர்த்தம். அதாவது நம்ம புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்பொழுது ஒரு புதிய மாற்றத்தை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அரசியலில் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது பொறுப்பாளர்கள் வேலை செய்யணும். இந்த லெட்டர் பேட் வச்சுக்கிறேன், இந்த விசிட்டிங் கார்டு வச்சுக்கலாம் வந்து சுத்தக்கூடாது.